புஷ்பா புஷ்பா. ஆ சொல்லுமா. காட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டேன்டி. நீ என்ன இப்படி வெளியில உட்காந்துருக்க? சாப்பிட்டியா? என்ன? ஆ அவ கௌசி ஏதாவது சமையல் பண்ணலாமா? ஆ நாங்க சாப்பிட்டோம்மா. ஏன் ஒரு மாதிரி பேசுற? பேசுற பேச்சே சரியில்லையே. என்னமாச்சு? எதுவும் பிரச்சனையா? கௌசி எதுவும் உன்னை திட்டினாளா? ஆஹா, யாரும் என்ன எதுவும் சொல்லலையேம்மா. என்ன எதுக்கு அவ திட்ட போறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போ, போயிட்டு சாப்பிடு. ஆ சரிம்மா. அப்புறம் ஏன் மூஞ்சி சோர்ந்தாப்புல இருக்கு? சரி, என்ன குழம்பு வச்சா? மா, அவளுக்கு உடம்புக்கு முடியலையாம்மா. சாதம் மட்டும் வடிச்சிரு. தண்ணி ஊற்றி சாப்பிடுமா. ஊறுகாய் பக்கத்தில் இருக்கு. அப்படியா? ஆ சரிம்மா. ஏன்டி நல்லாவே பேச மாட்டேங்கிற? அழுத மாதிரி பேசுற. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ போ. என்னடா தங்கம்? என்ன பால்வாடிக்கு போயிட்டு வந்துட்டியா? சாப்பிட்டியா? தங்கம், வீட்ல என்ன சாப்பிடல? வீட்ல சோறு இல்லையா? புஷ்பா, என்னடி வீட்ல சோறு இல்லாதனால காலையில சாப்பிடலன்னு சொல்றான். என்ன என்ன நடந்துச்சு? சொல்லுடி என்கிட்ட. மா, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. சரியா? டேய் தம்பி, நீ வாடா. வா, நம்ம வீட்டுக்குள்ள போலாம். தூங்க வைக்கிறேன் அவனை. அம்மா, ஒன்றும் இல்லை. நீ போய் சாப்பிடு. ஏதாவது உனக்கு தொட்டுக்க வேணும்னா செஞ்சுக்கோ. ஏய் புஷ்பா, என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லு. ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. அவன் என்னடன்னா காலையில சோறு இல்லைங்கிறான். உன்கிட்ட கேட்டா சோறு இருக்கு, பேர தொட்டுக்க பண்ணுன்ற. என்ன நடந்துச்சு முதல்ல சொல்லு. பிள்ளைகளுக்கு அவ சமைச்சாலா இல்லையா? என்ன ஆச்சு? கௌசியத்தை சாப்பாடு போட்டு கொடுத்தாளா? இல்லையா? கௌசியத்தை அப்ப உங்களுக்கு சாப்பாடு போட்டு தரலையா? கௌசியத்தை அப்புறம் என்னடா பண்ணா? கௌசியத்தை திட்டினாளா? யாரை திட்டினா? உன்னையே அம்மாவா அக்காவையா? மாமாவையும் திட்டினாளா? ஏண்டா, என்ன சொல்லி திட்டினா? உங்களுக்கு நான் சமைக்க முடியாது, போங்க, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அம்மாவா கை உடைஞ்சு போச்சா, போய்ச்சாம அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. என்னடா சொல்ற? அப்படியா சொல்லி திட்டினா அவ? ஆமா. சிச்சோ புஷ்பா, அதான் அம்மா கிட்ட மறைக்கிறியா நீனு? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியா? என்ன சொன்னான்னு தானே நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லாமான்னு மறைக்கிறேன் என்கிட்ட இல்ல? மா, விடுமா. அவளே ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவகிட்ட போயிட்டு எனக்கு அதை பண்ணுமா, என் பிள்ளைகளுக்கு இதை பண்ணுமான்னு கேட்குறது ரொம்ப தப்பு. இப்போ நான் அதை தான் யோசித்தேன். நம்ம கேட்டது தான் தப்பு. நம்ம கேட்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துருக்கணும். நம்ம ஏன் அவகிட்ட போயிட்டு கேட்கணும் அப்படின்னு யோசிச்சேம்மா. ஏண்டி, உன்னால் அப்புறம் பண்ண முடியுமா? உன்னால் பண்ண முடியாதானே? பண்ண முடியாதானே நீ அவகிட்ட கேட்குற. ஆனால் அவையும் இப்படி நடந்துக்கிறா. விடுமா, அவள் கோவத்தில் இருக்கா. இப்படி பிரச்சனை நடந்து வீட்டை விட்டு போனோம், நம்ம இங்கே வந்திருக்கோம், இப்போ நம்மளை வேலை வாங்குறாங்கன்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு சாப்பிடாம தாம்மா அமுச்சு விட்டேன். பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்து பிள்ளைங்க அங்கே போய் ஸ்கூலில் சாப்பிட்டுக்கட்டுன்ட்டு. மா, உனக்கு சாப்பாடு எப்படின்னு எப்படியோ வடிச்சு வச்சிட்டேம்மா. புஷ்பா, என்னடி சொல்கிற? நீ சாப்பாடு வடிச்சியா? ஏண்டி இப்படி பண்ணுற? உன் காலு பழமே இல்லை. கையில் அந்த தண்ணிலாம் ஊற்றிக்கிட்டீங்கன்னா, சுடுகஞ்சி ஊற்றிக்கிட்டீங்கன்னா என்னடி ஆகுறது? புஷ்பா, ஏன் புஷ்பா இந்த தேவையில்லாத வேலை பண்ணுற? சொல்கிறத கேட்கவே மாட்டியா? மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. சும்மா. ஏன்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ பேசாமல் இரு. அவளை போயிட்டு ஏண்டி இப்படி பண்ணுற? நான் ஒன்று ஓகே ஒரு வார்த்தை கேட்காத. அதுக்கு முன்னாடி தம்பிக்கும் அவளுக்கும் சரி சண்டை வந்துருச்சு. சும்மா நீயும் போய் கேட்டீங்கன்னா உன்கிட்ட சண்டை தான் போடுவேன். அப்படியா? தம்பிக்கும் அவளுக்குமா? ஆமாம்மா. அவள் என்ன பண்ணட்டுமோ பண்ணட்டும், விடுமா. நீ ஏதாவது அவளை அது பண்ணி இது பண்ணலாம் சொல்லாதம்மா. அவள் விருப்பப்படி அவள் இருக்கட்டும். தயவு செஞ்சு என் பிள்ளைகளுக்கு நீ கொஞ்சம் பார்த்து பண்ணி வச்சுட்டு போமா. இல்லைன்னா எங்களை எங்காவது கொண்டே விட்டுருமா. நாங்கள் பாட்டுக்கு அனாத ஆசிரமத்தில் இருக்கிறோம். ஏண்டி இப்படி சொல்கிற? பெத்த தாய் நான் இருக்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத. உன்னையும் உன் பிள்ளைகளையும் பார்த்துக்கிறது என்னோட கடமை. சரியா? நான் இருக்கும்போதே நீ இந்த வார்த்தை சொல்லலாமா? ஏன் சொல்லணும்? அதெல்லாம் கவலைப்படாத. அம்மா உன்னை நல்லா பார்த்துப்பேன். தங்கம், வாடா. மா, அவனை போயிட்டு நான் தூங்க வைக்கிறேன். பிள்ளை பாவம்மா, காலையில் என்ன அழுதுட்டான் தெரியுமா? அப்படியாடா தங்க பிள்ளை, அழுதியா? அழுகக்கூடாது, பாட்டி இருக்கம்ல. அப்புறம் எதுக்கு நீ அழணும்? அழாம இரு என்ன? போ,
அம்மா கூட போயிட்டு நல்லா தூங்குமா. சரி பாட்டி. பாவம் புள்ள, இந்த காலை இந்த கையெல்லாம் வச்சுட்டு எப்படி சோறு வடிச்சாலும் தெரியலையே. கை காலில் ஊற்றியிருந்தா என்ன ஆகுறது? பிள்ளையாட நகர கூட முடியாந்துருக்காது. சை, இந்த கௌசி ஏன் இப்படி நடந்துக்கிறா? என்னங்கடி, வந்த உடனே பைய தூக்கி வச்சுட்டு உட்காந்தாச்சா? ஆமா, இங்க மூட்டை மூட்டையா நீ வாங்கி கொடுத்துருக்க. என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கன்னு பார்க்க போறோம். போமாங்கிட்டே வாங்கினதே ஒரு 4 கிளிப்பு, அவ்வளோதான். இதில் தம்பியோட கார் ஒன்று இருக்கு. வேற என்ன இருக்கு? போவியா? காசு இல்லை காசு இல்லைன்ட்டு அங்கே என்ன வாங்க விட்ட நீ? உனக்கு மட்டும் குழம்பு சட்டி சோறு சட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அடியே, எனக்கு மட்டும் சோத்து சட்டி குழம்பு சட்டி வாங்கினா? நீங்களும் அதை தானே திம்பிய? என்னமோ நான் மட்டும் திங்கிற மாதிரி பேசுறியா? அடி பாவியலா, எல்லாரும் தானடி சோறாக்கி திங்கிறோம். அதில் எல்லாரும் தான் சோறாக்கி திங்கிறோம். அது மட்டும் நல்லா வாங்கினா அதுக்கு மட்டும் காசு இருந்துச்சு என்ன? ஏய், நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், சித்தி கொஞ்சம் காசு கொடுத்தா. நான் கொண்டு வர்றது 500 தான் 500 தான் உன்ட்ட பல தடவை சொன்னேன். திருப்பி திருப்பி என்கிட்ட சண்டை வம்பு பண்ணாத. தம்பிக்கு ஒரு கார் வாங்கணும், அந்த காரோட விலையே அவ்வளோ வந்துருச்சு. நீ ஏன் நினச்சி பாரு பவி, ஏன் பவி இப்படி பண்ணுற? சரி சரி விடு, பொழைச்சு போ. உன்கிட்ட சும்மா சும்மா கேட்டாலும் நோ ப்ராப்ளம், பிரச்சனையே இல்லை. நீ எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு தெரியும். போ போ. சரி, என்ன குழம்பு வைக்கிட்டு சொல்லுங்க. ஏம்மா, என்னமோ எங்ககிட்ட தான் சரி கேட்டு 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 வைக்கிற மாதிரி நடிக்காதம்மா, சரியா? உன் மாமியா ஒன்று உட்காந்துருக்கும்ல, அதுகிட்ட போய் கேளு. அடிப்போடி, அதுகிட்ட போய் கேட்டோம்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லும் என் அம்மா. நமக்கு அதுகிட்ட சரி வராது. நமக்கு தோன்றதை நம்ம செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். இல்லாத காயெல்லாம் சொல்லும். இல்லை காய் அப்படின்னா போய் வாங்கிட்டு வாங்கடிங்க. அது நமக்கு சரி வருமா? இருக்கிற காயை வச்சு அங்கிட்டு வச்சுட்டு போகிறதுக்கு. மா, பருப்பு கடைஞ்சி ரசம் வைக்கிறியா? அட என் தங்கமே, உனக்கு இதுதான் வேணுமாடி தங்கம்? இது அம்மாவால் பண்ண முடியாதா என்ன? சரி, பண்ணிடுறேன். ஐயா, பருப்பு ரசமா? அவ கேட்க, அவ சொல்றா, நீ கேட்காத. அப்பாக்கு காரமாக இருந்தாலும் பிடிக்கும். கார குழம்பு வைமா. சரி விடு, அக்காக்காக பருப்பு ரசம் வச்சுட்டு கார குழம்பு கொஞ்சம் வச்சிட்றேன். என்ன? அதான பார்த்தேன். ஐசு கேட்டதை செய்ய முடியாதுன்னு சொல்லுவியா என்ன? நீ என்னைக்கு சொன்ன? அவ கேட்டானா உடனே செஞ்சாகணும். இடி, அது அப்பையிலேருந்து பழகி போச்சுடி. மூத்த பிள்ளை இல்லையா, அவள் என்ன கேட்டாலும் தட்டவே முடிய மாட்டுக்கு. வாங்கியே தர மாதிரி இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு திருவிழாவில் காசு தரமா வாங்கிக்கோமான்னே. அவள் கேட்டாளா, இல்லைம்மா உங்ககிட்ட காசு இல்லை, எனக்கு பரவாயில்ல வேணான்ட்டா. அதுக்கு? ஆனால் நீயும் தான் இருக்கியே, காசு வேணான்னு உன் வாயிலிருந்து வந்துச்சா? ஆஹா, குடு 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 குடுன்னு தான் வாங்கிக்கிட்ட. அவ வேணானா நானும் வேணான்லாம் சொல்ல முடியாது, போ. சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்காம பார்த்துட்டு இருங்க. நம்ம போயிட்டு சமைச்சிட்டு கூப்பிட்றேன்டி. சரிம்மா, போ. இவ ஒருத்தி கிளிப்பு ஒன்று வாங்கி வச்சுட்டு பாடா படுத்துறா. பாரு, நீயே பார்த்துட்டு அசந்துருவ. பாவம்னு சொல்லி உனக்கு ஒண்ணுமே வாங்கலையே, ஆளுக்கு 2 கிளிப் எடுத்துக்கலான்னு எடுத்தேன். ஐசக்கா, ரொம்ப பண்ணாத. நான் பாவம் பார்க்குறேன், ஆனால் நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா. ஐயோ, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. கடவுளே கடவுளே, அஜித்தே நாடியே அஜித்தே. எங்க இருந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இல்லை. ஐசக்கா, அடி வாங்கிடுவேன். சரிடி, எரி அந்த கிளிப்பை தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தம்பியோட கார் எடுக்கலாமா? தம்பி கிட்ட அதை ஓட்டி காமிக்கணும் ஐசக்கா. அவன் என்ன பண்றான்னு பார்க்கணும். அவனுக்கு என்ன பண்ணுவான்? அவன் என்ன ஓட்டவா தெரியும்? சும்மா அப்படி வச்சு பார்த்துட்டு தாம்பிட்டு இருப்பான். ஆமாம்ல, ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உட்காரணும், மண்டி போடணும். அப்பதானே அவன் தவழ்ந்து இதை ஓட்டிகிட்டே போவான். ஆமாடி, ஆனால் என்ன, சும்மா தள்ளி தள்ளி விட்டு பார்ப்பான். நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை வேடிக்கை பார்ப்பான். அதை மட்டும் தான் செய்வான். பத்திரமா வச்சுருந்து கொஞ்சம் பெரிய அளவு ஓட்டத்துக்கு கொடுக்கணும். ஆமாம், இப்போ கொண்டு போய் கொடு. ஒரு வடை காலி பண்ணி விட்டுருவான். ரெட் கலர் அண்ணா அழகா இருக்குல்லடி பவி? ஆமா ஐசக்கா, நான் தானே சூஸ் பண்ணேன். உடனே நல்லா இருக்குன்னா நான் தான் சூஸ் பண்ணேன்னு சொல்லிடு. சரி சரி, இதை அடுத்த கிளிப் பார்க்கலாம். டடா டடா டன் டடா. என்னது, இன்னொன்று ஏதோ இருக்கு. கிளிப் அழகா இருக்குடி ஐசக்கா. ரோஸ் கலர்ல என்னமோ உள்ள கிடக்கு. கவரா இருக்கும். அம்மா மாவுளுக்கு வச்சுட்டு ஒரு கவர் வச்சிருந்துல, ரோஸ் கலர் கவர், அதுவா இருக்குண்டி. இல்ல ஐசக்கா, எனக்கு இது வேற மாதிரி தோணுது. நான் என்னன்னு பாக்க. எங்க பாரு. என்னடா அது, சலக்கு சலக்குன்னு சத்தம் கேக்குது. ஓஹோ, அட, கிளிப்பு சூப்பரா இருக்குடி. இந்த பூ போட்டதும் இந்த நிலா மாதிரி இருக்குல்ல, அந்த 2 கிளிப் எனக்கு. ஹார்ட்லாம் எனக்கு வேணாமா. வாவ் ஐசக்கா, ஏது வளையல்? வளையல் ஏதா? ஏன் கிட்ட கேக்குற? நான் எதுவுமே வாங்கலடி. வளையல்லாம் எதுவுமே வாங்கல நீனு. அப்ப எப்படி வளையல் வந்துச்சு? நீ தானே சொன்ன எதுவுமே வாங்கலன்னு. நீ வாங்கலன்னா தானே நானும் வளையல் வாங்கல. அதுவும் ரெயின்போ. லூஸு, ரெயின் டிராப், ரெயின்போ இல்லை. வளையல் பேர் கூட தெரியல. வளையல் பேர் இவ்வளோ அழகா சொல்ற?
அப்போ உனக்கு தெரியும் தானே, நீ தானே வாங்கின. ஐசாக்கா என்னை ஏமாத்தணும் நினைக்காத. என் முன்னாடி வளையல் வாங்காம உனக்கு மட்டும் வளையல் வாங்கிட்டு வந்திருக்க. ஆனா நானு நீ பாவம்னு ஆளுக்கு 2 கிளிப்புன்னு நான் எனக்கு எதுவுமே வாங்காம 4 கிளிப்பா வாங்கிட்டு வந்தேன், ஆளுக்கு 2 எடுத்துக்கலான்னு. இதுவே நான் நினைச்சிருந்தேன்னா எனக்கு மட்டும் நான் வளையல் வாங்கியிருப்பேன். ஆனா நீ பாவமே, காசு பத்தாதே, 2 டிராப் வளையல் வாங்க முடியாதுன்னு சொல்லி நான் எனக்கு மட்டும் வாங்காம உனக்கும் தானே வாங்கிட்டு வந்தேன். ஆனா நீ மட்டும் உனக்கு மட்டும் ரோஸ் கலர் வளையல் வாங்கி வச்சிருக்க. அது பிங்க் கலர், சூப்பர் கலரு. எடி எனக்கு தெரியாதுடி இது எப்படி வந்துச்சுன்னு. பவி, ப்ராமிஸாக சொல்கிறேன் பவி, இந்த வளையல் எப்படி வந்துச்சு நம்ம கவர்லன்னு நிஜமாக எனக்கு தெரியாது பவி. இந்த வளைவுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது, நிஜமாவே எனக்கு தெரியாது. நீ நம்பு, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் உன்கிட்ட எதுக்கு பவி பொய் சொல்லணும்? நடிக்காத ஐசக்கா, இதில் ஏதோ இருக்கு, எனக்கு நல்லா தெரியுது. என்கிட்ட நீ பொய் தான் ஐசக்கா சொல்கிற. எனக்கு தெரியாம வளையல் வாங்கிட்டு அப்படியே மாற்றி பேசுறியா? லூசி, நான் ஏண்டி உன்கிட்ட மாற்றி பேசணும்னு அவசியமா? அப்புறம் என்ன நடந்துச்சு? இதில் எது உண்மை அதை சொல்லு. இங்கே பாரு பவி, நிஜமா எனக்கு தெரியாதுன்ட்டேன், தேவையில்லாமல் பேசாத. அப்போ அம்மா வாங்கியிருக்கோங்கிறியா? அம்மாலாம் வாங்கியிருக்காதுடி. அம்மா தான் நமக்கு பிடிச்சதை நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட காசு கொடுத்துச்சுல, அப்புறம் எப்படி அம்மா வாங்கியிருக்குன்னு சொல்கிற? அம்மாலாம் வாங்கியிருக்காது. சரி ஓகே, அம்மாவும் வாங்கியிருக்காது, நீயும் வாங்கலை, நானும் வாங்கலை. அப்போ இந்த பிங்க் கலர் வளையல், 2 டிராப் வளையல் நம்ம பேக்கில் எப்படி? அருவி சித்தி இது வாங்கியிருப்பாங்களா? அருவி சித்தி வளையல் கடை பக்கமே போலடி. அருவி சித்தி வளையல் கடை பக்கமே போகல. ஆமாம், அவங்க எதுவுமே வாங்கலையே. அம்மா கூட மஞ்சட்டி தானே பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வளைவு எப்படி வந்துச்சு? ஐசக்கா, நீ எனக்கு நல்ல டவுட்டாக இருக்கு உன் மேலே தான். இல்லடி, நான் நிஜமா எதுவுமே வாங்கலன்னு உனக்கு தெரியும்ல, உன் கூடவே தானே நின்னேன். இரு, இதை அப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. அம்மா கிட்ட போயிட்டு நான் உடனே இது ஏதுமான்னு கேட்டு வரேன். நீயே போய் கேளு போ. நீயே அம்மாட்ட கேட்டு நல்லா திட்டு வாங்கிட்டு வா. எனக்கு அந்த வளைவுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் வளையல் வாங்கவே கிடையாது, போய் கேட்டுக்க. இருமா இரு, இப்போ நான் போய் கேட்டு வந்தேன்னா தெரிஞ்சு போயிடும். நல்ல சரியான ஆள் தான், என் கூடவே இருந்துட்டு எனக்கு தெரியாம வளையல் வாங்கி பைக்கில் போட்டு வச்சிருக்கியா? எவ்வளோ விவரமான ஆளாக இருக்க. இரு, அம்மா கிட்ட போயிட்டு இப்போவே நான் சொல்கிறேன். போடி, நீ போய் சொல்லிக்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது என்னது, வளையல் நம்ம வாங்கவே கிடையாது, இவளும் வாங்கலன்றா. அறிவிச்சிட்டு வளையல் கடை பக்கமே வர கிடையாது, எப்படி வளையல் வந்திருக்கும்? ஒரு வேலை கரெக்டு, ராகுல் தான் ஏதாவது வாங்கணும்னா எப்படி பைக்கில் கொண்டு வந்து போட்டிருப்பான்? ஜீவா பையன் என்ன இருக்குன்னு உள்ளே பார்த்தானே, அப்போ இந்த ராகுல் பையன் வளையல போட்டிருப்பானோ? ஷோ, இவன் எதுக்கு எனக்கு வளையல் வாங்கி தரணும்? சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். நான் எங்கே போகிறேன் வாரேன்னு என்ன நோட் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த ராகுல். அவனை சும்மாவே விட மாட்டேன். கரெக்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் ராகுல் தான். என்ன பண்ணலாம்? பேசாமல் ஜீவாட்ட போய் கொடுத்துருவோமா, இல்லை ராகுல்கிட்ட போய் கொடுத்துருவோமா? யார்கிட்ட கொடுக்குறது? இல்லை, ராகுலை வர சொல்லி. ராகுல் தங்கச்சி நமக்கு ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு ஃபோன் பண்ணுவோமா? ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசலாமா? பேசிட்டு கொண்டு போய் வலையில் அவகிட்டே கொடுத்துடணும், அவன் மூஞ்சி முன்னாடியே. அவன் இதுக்கு எனக்கு வாங்கி தரணும்? தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கான். ஏதோ அவனை மைண்டில் எதோ நினச்சிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். மூஞ்சில் அடித்தபடி அவன்கிட்ட பேசிடணும். இங்கே பவி வேற பிரச்சனையை கூட்ட போகிறான், சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான். நான் தான் வாங்கினேன் இப்போ அம்மாட்ட போய் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கான். அம்மா வந்து இப்போ கற்று போகுது. கடவுளே,